What I want to say to all of you in every one of the Tamil Nadu churches is you also got a very important part. நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தமிழ்நாடு சபைகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் சொல்லக்கூடியது என்னவென்றால் உங்களுக்கும் முக்கியமான ஒரு பகுதி உண்டு. And that is to pray. அதான் ஜெபிப்பது. And what is the most important requirement when you go to the Lord in prayer? நீங்கள் ஆண்டவரிடத்திலே ஜெபத்திலே போகும்பொழுது முக்கியமான தேவை என்ன? I want you to look at this verse, a very important verse in relation to prayer in Psalm 66. சங்கீதம் 66லே ஜெபத்தை குறித்து தொடர்புடைய மிக முக்கியமான ஒரு வசனம். Psalm 66 and verse 18. சங்கீதம் 66:18. If I regard wickedness in my heart, the Lord will not hear me. என் உள்ளத்தில் அக்கிரம சிந்தையை கொண்டிருப்பேனானால் தேவன் என் ஜெபத்துக்கு செவிகொடார். That means if there is some sin that I know I'm still keeping in my life. பாவம் என்று தெரிந்தும் என்னுடைய வாழ்க்கையில் இன்னுமாய் நான் வைத்துக் கொண்டிருப்பேனானால், it's not in my external life, என்னுடைய வெளியரங்கமான வாழ்க்கையிலே அல்ல, not in my tongue, என்னுடைய நாவிலே அல்ல, it's in my heart, என் உள்ளத்திலே some thought, சில எண்ணங்கள் which is sinful, அது பாவமான எண்ணம், some attitude towards others which is sinful, மற்றவர்கள் மீது இருக்கக்கூடிய என்னுடைய மனப்பான்மை அது பாவமாக இருக்கிறது, something that I'm doing from my heart which is sinful. நான் என்னுடைய இதயத்துக்காக செய்யக்கூடிய ஒரு காரியம் அது பாவமாக இருக்கிறது. Is there something like that in your heart? இது போன்று உங்களுடைய உள்ளத்தில் ஏதாவது காணப்படுகிறதா? Is there some wrong attitude in your heart towards your wife? மனைவியின் மீது உங்களுக்கு தவறான ஒரு மனப்பான்மை இருக்கிறதா, எண்ணம் இருக்கிறதா? You angry with her? அவர்களோடு கூட நீங்கள் கோபமாக இருக்கிறீர்களா? Because she did something foolishly? அவர்கள் புத்தியனமாய் ஒரு காரியத்தை செய்தபடினாலே the Lord will not hear you. தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்கவே மாட்டார். Says here, if you got some wrong thought in your heart, you can pray every day. God will not hear a single prayer. இருதயத்திலே தவறான ஒரு மனப்பான்மையை கொண்டிருப்பீர்களானால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிக்கலாம், தேவன் உங்கள் ஜெபத்துக்கு செவி கொடுக்கவே மாட்டார். My conviction is there's less than 1 out of 1,000 people's prayers that God hears. என்னுடைய கணிப்பு என்னவென்றால் 1000 பேர்களிலே ஒருவருடைய ஜெபத்தை தான் தேவன் கேட்கிறார். It's very few. I wonder even if it is 1 in 1,000. அது 1000லே ஒன்று கூட இருக்குமா என்பது எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது. மிக சிலர் தான். This is a law. இது ஒரு பிரமாணம். The Lord will not even hear if there is sin in the heart. இருதயத்திலே பாவம் இருக்குமென்றால் ஆண்டவர் ஜெபத்துக்கு செவி கொடுக்கவே மாட்டார். From the heart the sin comes out through the mouth. இருதயத்திலிருந்து பாவம் வாய் வழியாக வருகிறது. And from the heart the sin comes out through the eyes in lusting after women. இருதயத்திலிருந்து கண்கள் மூலமாக பாவம் வருகிறது. இந்த கண்களினாலே ஸ்திரீகளை இச்சிக்கிறோம். From the heart sin comes out through the eyes in looking at dirty sexual pictures. இருதயத்திலிருந்து பாவம் கண்களின் வழியாக வெளியே வந்து ஆபாசமான அசுத்தமான காட்சிகளை பார்க்கிறோம். It's all in the heart. எல்லாம் உள்ளத்திலே இருக்கிறது. And what is he saying? We belong to a CFC church if we've got all these things in our heart. இவர்கள் எல்லாம் உள்ளத்திலே வைத்துக்கொண்டு நான் CFC சபையை சேர்ந்தவன் என்று சொல்வதில் என்ன பிரயோஜனம்? Your family will be ruined, your children will be ruined. உங்களுடைய குடும்பம் அழிந்து போய்விடும், உங்களுடைய பிள்ளைகள் அழிந்து போய்விடுவார்கள். Make sure your heart is clear. உங்களுடைய இருதயம் சுத்தமாக இருக்கிறது என்பதை நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்கள். Sure that the Lord says, come under my authority. ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய அதிகாரத்துக்கு கீழாக வந்துவிடு. I was in the military for 11 years. நான் 11 ஆண்டுகளாக ராணுவத்திலே இருந்தேன். And you've seen military parades in the parade ground. நீங்கள் அந்த military பரேடை நீங்கள் அந்த மைதானத்திலே பார்த்திருக்கிறீர்கள், ராணுவ மைதானங்களிலே பார்த்திருக்கிறீர்கள். In the beginning we went as young boys I went as a young 15-year-old boy to the military. நான் ராணுவத்திற்கு சேர்ந்த பொழுது எனக்கு வயது 15 வயது சிறுவனாக ராணுவத்திலே சேர்ந்தேன். 4.5 years they trained me before I became an officer. நான் ஒரு அலுவலராய் மாறுவதற்கு முன்பதாக 4.5 ஆண்டுகள் எனக்கு பயிற்சி கொடுத்தார்கள். There's so many things we have to learn about fighting in war and all that. எப்படி யுத்தத்திலே சண்டை போடுவது என்று பல காரியங்களை கற்றுக் கொடுத்தார்கள். Many things we have to study about ships and how to take a ship from here to there. கப்பல் பத்தி பல காரியங்களை கற்றுக் கொடுத்தார்கள். கப்பலை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு இயக்குவது எப்படி என்றெல்லாம் கற்றுக் கொடுத்தார்கள். But most important thing they taught us was obedience. அவர்கள் கற்றுக் கொடுத்த முக்கியமான பாடம் என்னவென்றால் கீழ்ப்படிதல். So the first lesson we started from the very first day in the military academy was obedience. ஆகவே அந்த ராணுவ பயிற்சி பள்ளிக்கூடத்திலே நாங்கள் கற்றுக்கொண்ட முதல் பாடம் கீழ்ப்படிதல். And that was taught on the parade ground. அது அந்த பரேட் மைதானத்திலே எங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. We stand and they say left turn. அங்கே நாங்கள் நின்று கொண்டிருக்கும் பொழுது left turn என்று சொல்வார்கள். That means you turn to the left side.
அப்படியால் இடது பக்கம் திரும்ப வேண்டும். That is the command. அதான் கட்டளை. Without waiting 1 second, we must turn. ஒரு வினாடி கூட காத்திருக்காமல் திரும்ப வேண்டும். Or they say, right turn. வலப்பக்கம் திரும்பு. Immediately, without 1 second, we must turn. ஒரு வினாடி தாமதிக்காமல் திரும்ப வேண்டும். You know what they would do if we delayed a little in turning? கொஞ்சம் சாவகாசமா திரும்பினால் என்ன செய்வார்கள் என்று தெரியுமா? Yeah, you know, we were not all military people. We came from civilian life. We take things very lightly. இங்கே அநேகர் இராணுவத்திலிருந்து இல்லை, நாம் எல்லாரும் பொது வாழ்க்கையிலிருந்து வந்தவர்கள். ஆகவே நாம் காரியங்களை மிகவும் லகுவாக எடுத்துக்கொள்கிறோம், ஏனோதான் என்று எடுத்துக்கொள்கிறோம். Command comes, right turn. வலப்பக்கம் திரும்பு என்று கட்டளை வருகிறது. And I think about it, and after about few seconds, I turn. நான் அதை குறித்து சற்று சிந்தித்து பார்த்துவிட்டு 2 வினாடிகள் கழித்து நான் வலப்பக்கம் திரும்புகிறேன். And that officer will say, come here. அந்த மேல் அதிகாரி இங்கே வாப்பா என்று கூப்பிடுவார். We all had rifles. எங்கள் எல்லாருக்கும் துப்பாக்கி கொடுக்கப்பட்டது. That's quite heavy. அந்த துப்பாக்கி கனமாக இருக்கும். He said, hold the rifle over your head. துப்பாக்கியை தலைமையில் பிடித்துக்கொள். And keep on running around this huge parade ground for the next 1 hour. இந்த ராணுவ மைதானத்தை அடுத்த 1 மணி நேரம் ஓடிக்கொண்டே என்று சொல்வார். That was the punishment. அதான் தண்டனை. Why? ஏன்? Because when he said right turn, I did not do it immediately. வலப்பக்கம் திரும்ப என்று சொன்ன பொழுது உடனே நான் திரும்பவில்லை. I just waited 5 seconds. 5 வினாடி தான் நான் தாமதமாய் திரும்பினேன். Not permitted in the military even to wait 5 seconds. அந்த 5 வினாடிகள் கூட அங்கே பொறுத்துக்கொள்ள மாட்டார்கள், பூரணமாய் செய்யப்பட வேண்டும். Once a person has that experience, he'll never disobey for the rest of his life. ஒரு முறை இந்த அனுபவம் வந்துவிட்டால் வெஞ்சிய நாட்கள் வாழ்க்கை முழுவதுமாக அவர் கீழ்ப்படியாமல் போகவே மாட்டார். That is how they taught submission to authority in the military. இப்படித்தான் ராணுவத்தில் அதிகாரத்திற்கு கீழ்ப்படிதல் என்றால் என்ன என்பதை சொல்லிக் கொடுப்பார்கள். Now today, when I became a Christian, இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். And when I became a Christian, I found that this is how the Lord speaks to me. நான் கிறிஸ்தவனாய் மாறின பிறகு இப்படித்தான் ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறார் என்பதை நான் அறிகிறேன். I'm looking at some newspaper or magazine. நான் ஒரு செய்தித்தாளையோ அல்லது பத்திரிகையோ வாசித்துக் கொண்டிருக்கிறேன், பார்த்துக் கொண்டிருக்கிறேன். And there's some dirty picture there. அங்கே ஒரு அசுத்த படம் இருக்கிறது. It's not a bad magazine, just newspaper. அது கெட்ட பத்திரிகை அல்ல, அது ஒரு செய்தித்தாள். But they have some filthy pictures there also. ஆனா அங்கேயும் கூட சில அசுத்தமான படங்கள் இருக்கிறது. The Lord says, turn the page, don't look at that. ஆண்டவர் சொல்கிறார், அந்த பக்கத்தை திருப்பு, அதை பார்க்காதே. I remember the military. I cannot wait 5 seconds. நான் ராணுவத்தை நினைவு கூறுகிறேன். 5 வினாடி கூட நான் தாமதிக்க கூடாது. I must say, no, I can't do that. நான் பேப்பரை திருப்பி விட வேண்டும், என்னால் செய்ய முடியாது. Somebody irritates me. யாரோ ஒருவர் என்னை எரிச்சல் ஊட்டுகிறார்கள். And I feel like saying something to him. நான் ஏதோ ஒன்றை அவருக்கு மாறுத்தரமாய் சொல்ல வேண்டும் என்று உணர்கிறேன். God says, don't say it. ஆண்டவர் சொல்கிறார், பேசாதே, சொல்லாதே. If I say it, நான் அதை சொன்னால், after 5 seconds I say, I'm sorry. 5 வினாடிகள் கழித்து ஆண்டவரே என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொன்னால், I will never become a disciple. ஒரு காலம் சீஷனாய் மாற மாட்டேன். This is what I learned in the military. இதைத்தான் நான் ராணுவத்திலே கற்றுக்கொண்டேன். The meaning of all authority is given to me. Now you obey me. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இப்பொழுது நீ கீழ்ப்படி. இதுதான் அதனுடைய அர்த்தம். And you be my disciple. நீ என்னுடைய சீஷனாயிரு. Then go and make disciples. அதற்கு பிறகு போய் சீஷராக்கு.